வணக்கம். இப்போது எல்லார் வீட்லேயுமே செல்லப்பிராணிலாம் வளர்க்குறாங்க. நீங்கள் ஏன் நாய் வளர்க்க மாட்டீங்க? அதாவது ரெண்டு கேள்வியை சகோதரி முன் வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஏன் நாய் வளர்ப்பதில்லை அப்படிங்கிற கேள்வி. இன்னொன்று, பிறந்த உடனே காதில் பாங்குலாம் சொல்கிறீங்களே, அப்போ ஏன் இறந்த ஆட்களுக்கும் பாங்கு சொல்கிறதில்ல? பிறக்கிறதுக்கு சொன்னால் இறக்கிறதுக்கும் சொல்லணும்ல அப்படின்னு ரெண்டு கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க. முஸ்லீம்கள் நாய் வளர்க்குறது இல்லை. அது ஏன் வளர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய முஹம்மது நபி அதை தடுத்துட்டாங்க, நாயை வளர்க்காதீங்க. அதே நேரத்தில் 3 அல்லது 4 விஷயத்துக்கு நாயை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன, எதுக்கு வளர்க்கலாம், எதுக்கு வளர்க்கக்கூடாது அப்படின்னா, ஒரு 3 விஷயங்களுக்கு வளர்க்கலாங்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னா, விவசாய நிலங்களை பாதுகாக்கணும்ல, பாதுகாப்புக்காக வேண்டி நாயை வளர்ப்பாங்கல்ல, அதுக்கு நாயை வளர்த்து கொள்ளலாம். முஹம்மது நபி அதை சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் நாயை வளங்க. கால்நடைகள் வச்சுருக்கிறீங்க, ஆடு மாடு, இப்போ இதை ஏதாவது நாய் அடிச்சிடக்கூடாது, அல்லது எவனா ஒருத்தன் திருட்டி போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு சூழல் இருக்கா, அப்பவும் நீங்கள் நாயை வளர்த்துக்கிடுங்க அந்த விஷயத்துக்கு. 3வது வேட்டையாடுவதற்காக. இப்போ அந்த வேட்டையாடுவதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. வேட்டையாடுவதுங்கிறது இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்க தான் துப்பாக்கி தூக்கிட்டு போய் வேட்டையாடுறாங்க. ஆனால் முஹம்மது நபியுடைய அந்த காலத்தில் நாயை வைத்து வேட்டையாடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அப்போ வேட்டையாடுவதற்காக வேண்டி ஒரு நாயை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. வேட்டையாடுவதற்கு, கால்நடைகளை பாதுகாப்பதற்கு, விளைநிலங்களை பாதுகாப்பதற்கு, இதை மாதிரி தேவையான விஷயத்திற்கு நீங்கள் நாய் வளர்ப்பது அது தப்பல்ல, அது வளர்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டாங்க. எதுக்கு வளர்க்கக்கூடாது? இந்த பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த செல்ல பிராணி அப்படிங்கிறாங்களா இல்லையா, இதை மாதிரி விஷயத்திற்கு நீங்கள் வளர்க்காதீங்க அப்படின்னு முஹம்மது நபி அவங்க எங்களுக்கு தடுத்துட்டாங்க. அவசியத்துக்கு நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். நாய் எது எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, பாதுகாப்புக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா அதுக்கு நீங்கள் வளர்த்துக்கலாம், அது தப்பு இல்லை. அதே நேரத்தில் மற்ற விஷயத்திற்கு நீங்கள் வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி தடுத்தாங்கிறதுனால தான் அதை நாம் செய்யாமல் இருக்கிறோம், வேறு காரணங்கள் கிடையாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.